ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. ನಾವೊಂದು ಶ್ರೀಲ ನರೋತ್ತಮ தாஸ் ಠಾಕೂರ್ಗೆ ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்து இதில் இப்போது நரோத்தம தாஸ் ಠಾಕೂர் நம்ம பக்தி எப்படி இருக்கணும் அதுக்கு பார்த்து சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் சொல்லிகிட்ருக்காங்க, அந்நிய விரத்த அந்நியதான் நாஹி கரோ வஸ்து ज्ञान, अन्य सेवा अन्य देव पूजा, हाहा कृष्णा बोली बोली बेड़ाई बो आनंद करी मने आर नाही जेनो दूजा. வேறு எந்த விதமான விரதம், வேறு விதமான தானம், வேறு எந்த பொருள் பார்த்திய அறிவு, வேறு எந்த சேவை, வேறு எந்த தேவதைகள் பூஜை எல்லாம் விட்டுவிடுவேன். வேறே கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லி சொல்லி ஆனந்தத்தில் இருப்பேன். மனசில் வேறு யாருக்கு வேறு எந்த ரெண்டாவது ஆசை ரெண்டாவது இது வைக்க மாட்டேன் சொல்லி இங்கே உயர்ந்த பக்தி நிலைமையை கொண்டு போயிட்டு இருக்காரு. சொன்னால் வேறு எந்த விரதம், எந்த தானம், வேறு எந்த விஷயத்தின் அறிவு, வேறு எந்த சேவை, தேவத்தை பூஜை இது பண்ண மாட்டேன் சொல்லி. இப்போது உதாரணமாக நம்ம வேறு விரதம் பண்ண மாட்டோம். அப்படின்னா நம்ம ஏகாதசி விரதம், ஜன்மாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, ராதாஷ்டமி, ராமநவமி, நரசிம்ம சதுர்தசி, கௌர் பூர்ணிமா, நித்யானந்த திரையோதசி இந்த மாதிரி விரதம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். கூடுதல் இந்த ஏகாதசி வரும் மாதத்தில் 2 வாட்டி. இப்போ ஏகாதசி கூட நம்ம சரியான முறையில் அதுக்கு ஒரு பாரணா அது ஒரு வழிமுறை வச்சு பண்ணுறது. ஏகாதசிக்கு எல்லா வேத புராணத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சாதாரண மக்கள் பாவத்தில் வெளியில் வர்றதுக்கு ஏகாதசி பண்ணுவாங்க. சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, ஏகாதசிக்கு தானியம் சாப்பிட்டா பிரம்மஹத்யா பண்ண போலே. ஏகாதசி விரதம் சரியாக பண்ணால் பிரம்மஹத்யா பண்ணியிருந்தால் கூட அதில் வெளியில் வர முடியும். அப்படி ஏகாதசி ஒரு உயர்ந்த விரதம். நம்ம பகவத் பிரேமம் பக்தி நம்ம கூடணும் சொல்லி ஏகாதசி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம நோக்கம் அப்படி. ஏகாதசி பகவானுக்கு ரொம்ப பிரியமானது. அதுக்கு வேண்டி நம்ம ஏகாதசி பண்ணுவோம். நாம் என்ன சொல்கிறது, வேறு தானங்கள் அப்புறம் வேறு என்ன விரதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். சில பேர் இல்லை, நான் திங்கட்கிழமை கூட விரதம் பண்ணுவேன், நான் என்ன பௌர்ணமி விரதம் நம்ம அப்புறம் ஒரு வாட்டி இதில் வந்தாச்சு. இது சிவராத்திரி பண்ணுவோம், ஒரு மகான் வைஷ்ணவர் சிவன் அப்படி சொல்லி பண்ணுவோம். அதே போல தானம், பகவான் கிருஷ்ணர் சேவைಗೆ வைஷ்ணவருக்கு தானம் பண்ணுவோம். வைஷ்ணவர் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுப்பாங்க, வாங்குவாங்க, அந்த மாதிரி பாவம் வச்சுருப்பாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையிலே 17வது அத்தியாயத்தில் 20, 21, 22 சாத்விக ராஜசிக தாமசிக தானம் பற்றி சொல்லியிருக்காரு. दातव्यमिति यद्दानं दीयते न अपकारिणे देशे काले च पात्रे च तद्दानं सात्विकं स्मृतं यत्तु प्रत्युपकारार्थं फलमुद्दिश्य वा पुनः दीयते च परिक्लिष्टं तद्दानं राजसं स्मृतं अदेशकाले यद्दानं अपात्रेभ्यश्च दीयते असत्कुलं அவக்நாதம் தத் தாமசம் உதாரத்தம் துஷ்டம். நம்ம தானம் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியான சமயத்தில், சரியான இடத்துல, சரியான व्यक्तिக்கு பண்ணிகிட்ருக்கோம். எந்த விதமான பலம் எதிர்பார்க்கணும். இது சாத்விக தானம். பட் நம்ம பலன் எதிர்பார்த்துட்டு சொர்க்கலோகம் கிடைக்கும் அது இது அப்படி ஏதோ
அப்படி தானம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வேண்டி கஷ்டப்பட்டுருக்கோம். அது ராஜசிக தானம். இனி இடமும் பார்க்க மாட்டோம், டைமும் பார்க்க மாட்டோம், யாரையும் கொடுத்துட்ருக்கோம் பார்க்க மாட்டோம். சரியான மதிப்பு கிடையாது, சும்மா கொடுத்துட்ருக்கோம். அது தாமசிக தானம். இது எல்லாம் குணத்தில் இருக்குது, சாத்விக, ராஜசிக, தாமசிக. பட் பக்திக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதுக்காண்டி எந்த மாதிரி தானம் அல்ல. யாருக்கு பகவான் விஷ்ணு கிருஷ்ணன் அனுபவம் வேணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு கிருஷ்ணன் விஷ்ணுவுக்கு பிரியமான வைஷ்ணவருக்கு தானம் பண்ணால் பக்தி கிடைக்கும். அதே போல் என்ன சொல்கிறது, வஸ்து ஞானம். பக்தருக்கு அங்கே உள்ள அறிவு, இங்கே உள்ள அறிவு அதெல்லாம் விட்டுடணும். கிருஷ்ணர் சம்பந்தம் இல்லாத எந்த அறிவுக்குள்ள இந்த மாய உலகத்தில் நமக்கு மாயில் தான் வச்சுருக்கு. இப்போது பக்தர் இங்கே உள்ள பேச்சு, அறிவு, அது என்ன தெரியணும், இது என்ன தெரியும், அதில் பக்தியில் வந்தாச்சா இதுக்கு என்ன தேவை இருக்குது, அவ்வளோதான். வேறு எந்த விஷயம் தலைப்படாமல் இருக்கிறது. அதே போல் என்ன சொல்கிறது, பிருந்தாவனத்தில் உள்ள அறிவு இருக்கணும், பகவான் லீலா அறிவு இருக்கணும். இங்கே ஒரு ஸ்ரீ கிருஷ்ண கருணாமிருதா சொல்லி ஸ்ரீ பிலோமகள் டாக்கூர் எழுதியிருக்காரு. அதில் 2வது ஸ்லோகத்தில் சொல்லிகிட்ருக்காரு, அஸ்தி ஸ்வஸ்தருணி கராகிர விகலத் கல்ப பிரசன்னா புலுத்தம் வஸ்து பிரஸ்துத வேணுநாத லஹரி நிர்வாண ನಿರ್ವ್ಯಾಕುಲಂ ಸ್ರಷ್ಟ ನಿರುದ್ಧನಿ ವಿಲಾಸಾದ್ ಗೋಪಿ ಸಹಸ್ರಾವೃತಂ ಹಸ್ತನ್ಯಸ್ತನ ತಾಪವರ್ಗಂ ಅಖಿಲೋದಾரம் கிஷோரகுடி. நம்ம இங்கே பிருந்தாவன கிருஷ்ணன் பற்றி சொல்லிகிட்ருக்காரு. அவர் ஒரு 16 வயசு போல இருக்கார். எவ்வளோ அழகு சொன்னால் கோடி காமதேவனுக்கு சேர்த்து விட்டால் கூட அவர் முன்னாடி ஒன்றும் கிடையாது. பகவானுக்கு அந்த பிருந்தாவன கிருஷ்ணன் மேலே எந்த அழகு கிடையாது. அதுக்கு கீழே தான் யார் இருந்தால் கூட பகவான் ஸ்வரூபத்தில் கூட அதில் கூட அவர் புல்லான்களில் ஊதுனா எல்லா கோபிகளும் அப்படி ஓடி வந்துடுவான். அது சாதாரண பெண்ணு கிடையாது, பயங்கர அழகாக இருப்பான். இவங்களை பண்ணுறது லீலைகளை பார்த்து தேவிகள் விமானத்தில் அவங்களுக்கு பூக்கள் போட்டுட்டு இருக்கான். அப்படியெல்லாம் சொல்ல வந்தது அழகான லீலைகள் பிருந்தாவனத்தில் ராதாகிருஷ்ணர் பண்ணுவாங்க. அந்த அறிவு தவறு கிடையாது. அது நினைக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே உள்ள நமக்கு ரெண்டு சேர்ந்து இருக்கக்கூடாதுல்ல. அப்போ அந்நிய சேவா சொல்லிவிட்டாங்க. கிருஷ்ணர் பக்தர் சேவை விட்டு வேறு எந்த சேவையும் அந்த ஆಕರ್ಷಣೆ இருக்காது. பகவான் கிருஷ்ணர் உத்தவருக்கு ஸ்ரீமத் பாகவதம் 11வது காண்டம் 19வது அத்தியாயம் 21வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டுருக்காரு, மத பக்த பூஜ்யாபியாதிக. என் பக்தர் என் பூஜைக்கு கூடுதல் பலன் கொடுக்கும் என் பக்தர் பூஜை. நம்ம ரொம்ப கவனமாக ஒரு விசேஷமான அனுபவித்து வைஷ்ணவರಿಗೆ சேவை பண்ணணும். அப்போ நமக்கு பகவான் கருணை கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி பக்தி ஒரு மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வருது. கடைசியாக சொல்லிட்டுருக்காரு, ஹாஹா கிருஷ்ணா போலி போலி பெடாய்பு ஆனந்த கொரி மனே ஆர் நாஹி ஜென துஜா. எப்போவுமே கிருஷ்ணநாமம் பண்ணிகிட்டு இருப்பேன், கிருஷ்ணனுக்கு வேண்டி நான் எல்லாம் இது பண்ணிகிட்ருப்பேன், ஆனந்தத்தில் இருப்பேன். வேறு யாரும் மனசில் வேறு ரெண்டாவது விஷயமே கிடையாது. அப்படி நம்ம நம்ம வாழ்க்கை விஷயங்கள் குறைக்கிறது, ஒரு ரத்தங்கள் குறைக்கிறது, தானம் குறைக்கிறது. ஒரு இடத்துல என்ன பண்ணணும் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு நம்ம ஆனந்தம் அனுபவிக்கணும்னு சொல்லி இங்கே நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிகிட்ருக்காங்க. ஹரி போல் தண்டோத்பன்னா.